ஆனால் நாங்கள் செய்துவிட்டு இங்கே நிற்கின்றோம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எந்த சாமானிய மனிதனுக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கிறது, மோடி என்ன செஞ்சிருக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு. இதை அண்ணாமலை அவர்கள் வந்துதான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. கோயம்புத்தூருடைய வளர்ச்சி என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே 10 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கக்கூடியது. ஆனால் நாம் தொடர்ந்து சொல்வது, இங்க இருக்கக்கூடிய எம்பி இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி, வளர்ச்சி வேண்டாம் என்கின்ற பிடிவாதத்தில் இருக்கக்கூடிய எம்பி. இன்னொரு பக்கம் ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் கமிஷன் வாங்குவதற்காக மட்டுமே பாலம் கட்டக்கூடிய ஒரு கட்சி. பாலம் அப்படியே வாங்கியிருப்பாங்க, எனக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஏன் பாலம் கட்டுறாங்க தெரியாது. பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரோடு குண்டும் குழியுமா இருக்கும். அதை போய் அந்த வேட்பாளரோ கட்சியோ கண்ணை திறந்து கோயம்புத்தூரை எந்த அளவுக்கு நாசப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஊழல் செய்வதற்காக மட்டுமே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா சாமானிய மனித